ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி 2 வகையான பொரியல் பண்ணலான்ட்டு இருக்கேன். என்ன பொரியல்னு பார்த்துடலாம். ஒன்று வந்து புடலங்காய் பொரியல். புடலங்காயை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அடுத்து ஒன்று வந்து பூசணிக்காய் பொரியல். அதுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அதுக்கு அந்த பொரியல் பண்ணுறதுக்கு பல்லரி வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகா, அதே மாதிரி புடலங்காய்க்கு கொஞ்சம் வெங்காயம், அதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான மிளகாய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வதக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு பொரிஞ்சோன்னையுமே இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கினோன்னையுமே காய்களை போட்டு நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வதங்கினோடனே புடலங்காய்க்கு கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதங்கினோடனே நல்லா காய் வெந்தோடனே தேங்காய் துருவல் போட்டு இறக்குனா புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிரும். இந்த பூசணிக்காய் வந்து நல்லா வதங்கினோடனே நல்லா வெந்த பிறகு என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் இனிப்பு சுவை அதிகமாக தேவைப்படும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கிட்டோம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வெயில் அதிகமாக இருக்கிறனால இந்த புடலங்காய் சேர்த்துக்கிறது உடம்பு சூட்டை தடுக்கு. நல்லதான். நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுடலாம். அதுலேயும் நல்லா எண்ணெய் பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுடலாம். இப்போ வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினே நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. காய் அளவாக இருக்கிறதுனால நான் சின்ன பல்லரி வெங்காயம் ரெண்டு போட்டு, நீங்கள் காய் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பல்லரி வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்படி புடலங்காய் நம்ம கட்டி வச்சு புடலங்காயை இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு கரட்டி விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி எண்ணெயிலே வதக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் கல்லுக்கு தான் போடுவேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கரட்டி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா எண்ணெயிலே வதங்கிட்டு. அடுத்து காயை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணணும். நான் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிடுங்க. இதை போட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த பூசணி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. மலச்சிக்கலெல்லாம் வந்து இருக்கிறவங்களுக்கும் கூட சரியாயிரும் மலச்சிக்கல் பிரச்சனை. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டோம்னா சீக்கிரம் நல்லா வதங்கிடும். அவ்வளோதான். காய் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் லைட்டாக சர்க்கரை போட்டோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இங்கே புடலங்காய் வந்துட்டுருக்கு. இங்கே வந்து பூசணிக்காய் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி 2 வெரைட்டி ஆஃப் காய்கறி பொரியல் இன்றைக்கி எங்கள் வீட்டில். வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, பாய்.